திருவுருவ அந்த பாடல் நம்ம வந்து மங்கையர்க்கரசி வளவர் என்று சொன்னால் சோழர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பாண்டியர்களுக்கு வந்து பூழியர் என்று பேர், அதனாலதான் பூழியர்கோன்னு சொல்வார். வளவர் என்று சொன்னால் சோழ வளநாட்டை சார்ந்தவர்கள், காவிரி பாய்ந்து வளமான பகுதியில் இருந்தவர்கள்னால அவங்களுக்கு வளவர் என்று பேர். அதனால மங்கையர்க்கரசியார் வந்து பாண்டிமா தேவியாக இருந்தாலும் சோழ நாட்டு பெண் என்பதை ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி, திருமகளைப் போல செல்வத்தோடு பாண்டியனுக்கு மனைவியாக ஆனாள்னு சொல்றார். பாண்டிமாதேவின்னு சொல்றதுல பங்கைய செல்வி, இந்த பங்கைய செல்வினா திருமகள்னு அர்த்தம். அந்த செய்தியில சொல்ற மதுரைக்கு உள்ள போகும்பொழுது ஒரு கோபுரம் தெரிகிறது. இதை பார்த்த உடனே அடியார் பெருமக்கள் இது என்ன சுவாமி அப்படின்னு கேட்குறாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஜிபிஎஸ் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது. அதனால அடியார்கள் என்ன கேட்குறாங்க, இது என்ன சுவாமி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து சொக்கநாதர் கோவில்னு சொல்லலாம், மீனாட்சி அம்மை கோவில்னு சொல்லலாம். அது ரெண்டுமே சொல்லாம மங்கையர்க்கரசியார் கும்பிடுற கோவில். அப்போ அந்த கோவிலுக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு. அதுவும் நம்மள மாதிரி சோழ நாட்டில் சைவம் தழைத்தோங்கிய காலத்தில் வாழ்ந்த சோழ நாட்டு பெண் பாண்டிய நாட்டுக்கு போறாங்க. அங்க சமண சமயம் இருக்கிறது, வழிபாடுகள் இல்லை. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருநீர் பூசுனா கண்டு முட்டு, முட்டுனா தீட்டுன்னு பேர். திருநீர் பூசுறவங்களை பார்த்தா போய் குளிப்பாங்களாம். யாராவது ஓம் நம சிவாய சிவாய நமன்னு சொன்னா கேட்டு முட்டு, அந்த மந்திரத்தை கேட்டாச்சுன்னு போய் குளிப்பாங்களாம். அந்த அளவிற்கு சிவ நிந்தனை நடந்த ஒரு ஊருக்கு இவங்க வாக்கப்பட்டு போறாங்க. அந்த இடத்துல அவங்க திருநீர் பூசணுமேன்னு என்ன பண்ணாங்களாம், திருநீரை சந்தனத்துல குழைத்து தன்னுடைய உடம்பு முழுக்க பூசி கொண்டார்களாம். அப்படி வந்து அந்த திருப்பதிகத்தில் வருகிறது, சந்தன குழம்போடு திருநீர் அணிந்த மங்கையர்க்கரசியார்னு வரும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை இலக்கத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் மங்கையர்க்கரசியாரை சொல்லும். இரட்டைப்படை இலக்கத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் குலச்சிறையார் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மிகப்பெரிய அளவில் பாண்டி நாட்டில் சைவத்தை தழைக்க செய்தார்கள். திருஞான சம்பந்தரை வரவழைத்து பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனாக இருந்தவனை மந்திரமாவது நீர் என்ற அவனுடைய வெப்பு நோயை நீக்கி நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி பாண்டி நாடு முழுக்க சமயத்தை சைவ சமயத்தை நிலைநாட்டிய பெருமை திருஞான சம்பந்தரை காட்டிலும் மங்கையர்க்கரசியாருக்கு தான் உண்டு. அவங்க அழைக்கலன்னா திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, அங்க போயிருக்க போறதில்லை. திருமறை காட்டில் திருஞான சம்பந்தர் தங்கி இருக்கிறார் என்று தெரிந்து முதலமைச்சராக இருந்த குலச்சிறையாரை நீங்க போய் அவரை அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி மங்கையர்க்கரசியார் அனுப்புறாங்க. அப்படி அழைச்சு கொண்டு வரும்பொழுதுதான் நாளும் கோளும் இன்னைக்கு சரியா இல்லை, சமணர்கள் வந்து ரொம்ப பொல்லாதவங்க, நான் அவங்கள்ட்ட அனுபவப்பட்டிருக்கேன், நீங்க சின்ன குட்டி குழந்தை, நீங்க போக வேண்டாம் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் தந்தைக்குரிய ஒரு அக்கறையோடு தடுக்கிறார். இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு என்ன நாளும் கோளும், பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த குழந்தை வேயூர் தொழில் பண்ணுற கோளறு பதியத்தை பாடிட்டு போகுது. ஒன்று தெரிஞ்சுக்கணும், அப்பர் சாமி வாக்கும் பொய்யாகல. அவங்க தங்கின இடத்துல தீ வச்சு கொடுத்துனாங்க, அதுவும் நடந்தது. ஆனால் ஆணை நமதே என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த இடத்துல இறைவன் மீது ஆணை வைத்து பாடிய அந்த திருப்பதிகத்தால் பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு வருது. பையவே சென்று பாண்டியருக்காகவே நின்று அந்த நெருப்பை திருப்பி விடுறாரு. அதனால அப்பர் சுவாமிகளுடைய பெரியவங்க பேச்சு கேட்க வேண்டாம், சாமி கும்பிடுறவங்க அப்படின்னு எடுத்துக்கூடாது. அப்பர் சுவாமி பயந்ததும் நடந்தது, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை தாண்டி அந்த இறை நம்பிக்கை அதை சமாளிக்கக்கூடிய அளவில் நமக்கு என்ன பண்ணுது, இறை நம்பிக்கை வந்து பலத்தை கொடுக்குது, ஆத்ம பலத்தை கொடுக்குது. எனவே கடவுளை கும்பிடுறவங்களுக்கு கஷ்டமே வராது, கவலையே இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கவலையை சமாளிக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மனோபலம் இறைவனை வழிபடுறவங்களுக்கு கிடைக்கும். எனவே பெருமான் நம்ம வேண்டிக் கொள்வது என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு மனோபலம் வேண்டும் என்றுதான் நாம் வேண்டிக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கணும், அதை நான் சரி செய்ய வேண்டும் என்ற அந்த மனோபலத்தை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம். ஏன் நம்ம ஆளுங்களே போய் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம இங்க உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறீங்க அவரும் பேசுறதுல இல்ல இல்ல, அதுதான் நீங்க அப்புறம் கேட்டுக்கலாம்ல. நம்ம இங்க பேசும்போது என்னன்னா அவர் ரெக்கார்ட் பண்றாரு, எல்லாமே அதுல பதிவாகுது. நம்மளே அதை செய்யக்கூடாது. சரி, எல்லாரும் வழிபட்டுட்டு நம்ம அப்படி போறோம்.